குறிப்பாகுமா, அதாவது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களை தன்வசம் வைத்திருக்கின்றது. அதே நேரம் தமிழ் பிரதேசங்களில் உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழ் வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகத்துடன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் இத்தகைய நடவடிக்கைகள் கவலைக்குரிய விடயமாக. அண்மையில் வடமாநில முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கூட ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தார். அதாவது எக்காரணம் கொண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் தயாரிக்கப்படுகின்ற அல்லது சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டங்களை கட்சியினர் தோல்வியடை செய்வதை ஒருபோதும் மன்னிக்க தயாராக இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தமை அதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் நேற்றைய தினமும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். அடுத்த செய்தி, முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷவா ரவியா ரணில் நாடு திரும்பியதும் அறிவிக்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு. முதலமைச்சர் அதாவது மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாண சபைகள் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதாவது மேல் மாகாணத்தில் முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டித்தன்மை நிலவுகின்றது இந்த செய்தி எடுத்து காட்டுகின்றது. அதாவது ஏற்கனவே ரவி கருணாநாயக்க தான் போட்டியிட தயார் என்று கூறியிருந்தார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி மேல் மாகாண முதலமைச்சர் போட்டிக்கு தாம் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். அந்த செய்தியின் பின்னணியில் தான் தற்பொழுது ஹர்ஷடி சில்வாவின் பெயரும் அடிபடுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக கொழும்பு அரசியலின் முக்கிய புள்ளிகள் சிலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதால் முதலமைச்சர் வேட்பாளராக எவரை நியமிப்பது என்பது தொடர்பில் கட்சியின் தலைமைத்துவ சபை தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது என்று அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, மதுக்கடைகள் இன்று இழுத்து மூடப்படும். நத்தார் தினமான இன்று நாட்டில் உள்ள சகல மதுபான சாலைகளும் மூடப்படும் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது. அடுத்த செய்தி, இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம். மனித புதைக்குழி மையமாக மாற்றப்பட்டுள்ள தமிழர் பிரதேசம். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் பெரிய மனித புதைக்குழி ஒன்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட 11 மண்டையோடுகள் மற்றும் எலும்புக்கூடுகளுக்கு மேலதிகமான எண்ணிக்கையில் அவை கண்டுபிடிக்கப்படலாம் என்று நம்பப்படுவதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு ஊகங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினத்திலிருந்து நேற்று முன்தினத்திலிருந்து அந்த தோண்டும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அந்த வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக தோண்டும் போதுதான் மனித எச்சங்கள் மண்டையோடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் ஆய்வின் மூலம் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முந்தையவையாக அவை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உண்மையில் இந்த மனித புதைக்குழி மையமாக மாற்றப்பட்டுள்ள தமிழர் பிரதேசம் என்ற ஒரு ஆசிரியர் தலையங்கம் ஒரு காரணத்தோடு வரையப்பட்டிருப்பதாக விடயமாக இருக்கிறது. அடுத்து இன்றைய கார்ட்டூன், ராவணா நீ இந்துவா பௌத்தமா முஸ்லீமா? ஏப்பா யாராவது எனக்கு பொண்ணுக்குன்னு பாக்குறாங்களா? வரவு செலவு திட்ட விவாதத்தில் குழுநிலை விவாதத்தில் அமைச்சர் மேவின் சில்வா மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஆகியோருக்கு இடையில் இந்த விவாதம் காரசாரமாக இடம்பெற்றது. ராவணன் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு கார்ட்டூன் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் வந்திருக்கிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன ஒற்றுமையின் தத்துவத்தையே அனைத்து மதங்களும் போதிக்கின்றன. மன்னார் ஆயர் ராயப்பு யோசப் அமைச்சர் ரிசார்ட்டுக்கு பாராட்டு என்று சொல்லி இருவருடைய புகைப்படத்தோடும் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்த செய்தி, இலங்கையில் நல்லிணக்க முன்னெடுப்புகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் 2 உயர்மட்ட கூட்டங்கள் என்று வெளிவந்திருக்கிறது. ஜெனீவாவில் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ராஜதந்திரிகளுடன் 2 உயர்மட்ட கூட்டங்களை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ரசாயன கலவையில் மறைத்து வெளிநாட்டு நாணயம் கடத்தல், புதுவித முயற்சி, விமான நிலையத்தில் முறியடிப்பு, மாலி கேமரூன் பிரஜைகள் கைது. நேற்றைய தினம் வெளிநாட்டு நாணயங்கள் சூட்சமமான முறையில் அவற்றை மறைத்து கொண்டு வந்த போது சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதாவது அந்த நாணயத்தாள்கள் ரசாயன கலவை மூலம் அதன் அந்த பெருமானம் மறைக்கப்பட்டு வெற்றுத்தாள்கள் போன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. துபாயிலிருந்து போலி சுவிஸ் பிராங்க் மற்றும் போலி அமெரிக்க டாலர் நோட்டுகளை இலங்கைக்கு கொண்டு வந்த 2 வெளிநாட்டவர்களை சுங்க திணைக்களத்தினர் நேற்று கைது செய்துள்ளனர். ஒரு நூதனமான முறையில் புதிதாக சிந்தித்து இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றமை ஒரு நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையமாக இருக்கிறது. அடுத்து AK-47 துப்பாக்கி கண்டுபிடிப்பாளர் கிளஷ்னிகோவ் காலமானார் என்று அவருடைய புகைப்படம், அவர் அந்த AK-47 பிடித்திருப்பது போல
ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தி 1947 கண்டுபிடிக்கப்பட்டதால் 47 என்று பெயரிடப்பட்டது. இரண்டாம் உலக மகா யுத்த கால தயாரிப்பு என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடி இடமாற்றம் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. சமாதான தூதுவரான தேவகுமாரன் நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவார். ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது தினகரன் பத்திரிகையில். அடுத்து கார்ட்டூன், கிறிஸ்தவர்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் என்று சுந்தரி பிரார்த்திப்பதாகவும் ஒரு ஜனாதிபதியை உருவகப்படுத்தி ஒருவர் அபிவிருத்தி மற்றும் மக்களுக்கான நிவாரணம் என்று ஒரு பெரிய பரிசு பொதியை மக்களுக்கு கொடுப்பதாகவும் சுந்தரியுடைய கைவண்ணத்தில் இன்றைய தினம் தினகரனுடைய பரிசாக அமைந்திருக்கும் கார்ட்டூன் வந்திருக்கிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் ஏனைய செய்திகள். உள்ளூராட்சி மன்ற பட்ஜெட்டுகளை தோற்கடிக்கும் உறுப்பினர்கள் கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்கம், மாவை சேனாதிராஜா எச்சரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குட்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்களை தோற்கடிக்கின்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. யாழ் மாநகர சபையின் ஆட்சியில் திருப்தி இல்லை, அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. யாழ் மாநகர சபையின் ஆட்சியில் எனக்கு திருப்தி இல்லை, இருந்தாலும் சபையின் அடுத்த ஆட்சியையும் நாங்களே கைப்பற்றி ஆட்சி அமைப்போம் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சருமான கே டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாகமா யாழ் நகர சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அதிகாரத்தின் கீழ் தான் இயங்கி வருகிறது தற்பொழுதும். அடுத்த செய்தியை பார்ப்போம். தென்மராட்சி பிரதேச செயலக பட்டதாரி பயிலுநர்கள் நிரந்தர நியமனம் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம். தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் பட்டதாரி பயிலுநர்களாக பணியாற்றி வரும் உத்தியோகத்தர்கள் தமக்கு நிரந்தர நியமனத்தை வழங்க கோரியும் நியமனம் வழங்குவதில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தும் நேற்று பணிகளை புறக்கணித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ஜனவரி முதல் 19 நீதிபதிகள் இடமாற்றம். எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் 19 மேல் நீதிமன்ற மற்றும் சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இடமாற்றப்பட உள்ளதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ஒரு குழந்தையின் தாய் கலைப்பிரிவில் திருமலை மாவட்ட மட்டத்தில் முதலிடம். அண்மையில் வெளியிடப்பட்ட காப்போதா உயர்தர பரீட்சை பெறுபேற்றின்படி திருகோணமலை மாவட்டத்தில் கலைப்பிரிவில் ஒரு குழந்தையின் தாய் முதலிடம் பெற்றுள்ளார் என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இவர் கற்றுக்கொண்டிருந்த நிலையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் தொடர்ந்து தமது முயற்சியினால் கல்வியை தொடர்ந்து பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார். மாவட்ட ரீதியாக 1ஆம் இடத்தையும் அதாவது தேசிய ரீதியில் 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். திருகோணமலையின் தம்பலகமம் பிரதேச செயலாளர் பிரிவின் முள்ளிப்பொத்தானியைச் சேர்ந்த ஜபருல்லா சம்சுன் ஃபஸ்மினா என்பவரே இவ்வாறு முதலிடத்தை மாவட்ட மட்டத்தில் பெற்றிருக்கிறார். உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். தனிப்பட்ட பரீட்சார்த்தியாகவே தோற்றியிருக்கிறார். அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மனித புதைக்குழிகள் என்ற தலைப்பிலே தீட்டப்பெற்றிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த முக்கியமான ஒரு விடயம். அடுத்து இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கார்ட்டூன், புலம்பெயர்ந்தவர்கள் நாடு திரும்ப வேண்டும் என்று ஒருவர் இலங்கையின் மேலே நின்று கொண்டு அழைக்கின்றார். அவரை விட அவருடைய நிழல் பெருசாக இருக்கிறது பிரதீப்புடைய கைவண்ணத்தில். ஆனால் அவர் பின்னுக்கு ஒரு தடி மாத்திரமல்ல, அது அந்த முட்களோடு சேர்ந்த ஒரு இதை பின்புறம் வைத்திருப்பதாக அது உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கார்ட்டூனாக வந்திருக்கிறது, கேலி சித்திரம். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்ப்போம். இரணைமடு திட்டத்தை ஆராய சுயாதீன குழு நியமித்தார் வடக்கு முதல்வர். இரணைமடு குடி தண்ணீர் திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக வடக்கு முதலமைச்சர் சுயாதீனமான நிபுணர் குழு ஒன்றை நியமித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இது முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. தற்போது மிகவும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி இந்த இரணைமடு நீர் திட்டம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இரணைமடு குளத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர் காணப்படும் பட்சத்தில் அதன் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு நீரை கொண்டு செல்வதற்கான திட்டம் 2010ஆம் ஆண்டு முதல் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற நிலையில் தான் தற்பொழுது இந்த சர்ச்சைகளும் ஏற்பட்டு முதலமைச்சரால் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பலர் சொல்கிறார்கள் ரசூல், அதாவது இரணைமடுவில் மேல்திகமாக இருக்கின்ற நீரை யாழ்ப்பாணத்துக்கு விநியோகிக்கும் போது அது பல சிக்கல்களை உருவாக்கும். ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு குடிநீரை பெறுவது என்பது தொடர்பாக இலகுவான
சிக்கனமான திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கும் போது இவ்வாறான மற்றவர்களை அசௌகரியப்படுத்தும் திட்டங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று. ஆனாலும் இதை ஒரு நிபுணர் குழுதான் ஆராய்ந்து அதன் சாதக பாதகங்களை தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வட மாகாணத்திலே ஆட்சி அமைத்ததன் பின்னர் அவர்களுக்கு மிகுந்த தலையீடியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த இரணைமடு நீர்த்திட்டம் பேசப்படுகிறது. காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்த செய்தி, மாகாண சபைக்கான இடையூறுகள் பொங்கலோடு நீங்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறு விதமான நடவடிக்கை என்கிறார் சம்பந்தன் என்று சொல்லி ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை இலங்கையில் நிறுவது குறித்து ஆராய்வு, வெளிவிகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தகவல் என்ற ஒரு செய்தி. அடுத்த ஒரு கேள்வி, ஆணைக்குழு இலங்கைக்கு தேவையா, அமைச்சர் திஸ்ஸ விதாரண கேள்வி என்று அந்த செய்தி இருக்கிறது. அதாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைய உண்மையை கண்டறியும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்படுவது தொடர்பில் தற்பொழுது பேசப்படுகிறது. அதாவது தென்னாப்பிரிக்காவில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. அதே போன்றது ஒரு முறையைத்தான் இங்கே பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் செயற்படுத்தப்பட்ட குழுவை போல் இங்கு முயற்சித்து பார்க்கலாமே என்று. அதாவது அதற்கு பதிலாகத்தான் அமைச்சர் திஸ்ஸ விதாரண முன்னாள் சர்வ கட்சி பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக செயற்பட்டவர் தெரிவித்திருக்கிறார், நாட்டில் மூவின மக்களும் அமைதியாக வாழும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு இலங்கைக்கு தேவையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இரண்டு தரப்பும் கேள்விதான் வைத்திருக்கிறது. அடுத்த செய்தியை பார்ப்போம். கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஒருபோதும் தடையாக இருக்காது, செயலாளர் ஹசன் அலி கூறுகிறார் என்று அவருடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. வாகன விபத்தில் 2 உயிரிழப்பு, 2 படுகாயம். குருநாகல் மாவட்டத்தில் இந்த வாகன விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, பாலியல் தேடலில் இந்த முறையும் இலங்கை முதலிடம். இணைய தேடல் பொறியான கூகுளில் பாலியல் தொடர்பான தேடல்களில் அதிகம் ஈடுபட்ட நாட்டவர்களின் வரிசையில் இந்த வருடமும் இலங்கை முதலிடத்தில் உள்ளதாக கூகுள் தகவல் தெரிவிப்பதாக ஒரு செய்தி. உண்மையில் கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். தொடர்ச்சியாக 3வது வருடமாகவும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதுமா. அதாவது குறிப்பாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, சிறுவர்கள், குறைந்த வயதிலானவர்கள் இந்த செக்ஸ் என்ற வார்த்தை பிரயோகத்தின் மூலம் தேடலை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஏனைய பல நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கையின் சனத்தொகை மிக குறைவாக இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய அண்டை நாடு இந்தியாவோடோ அல்லது சீனாவோடு ஒப்பிடுகையில் மிக மிக அந்த பெர்சன்டேஜே சரியான குறைவா இருக்கும். ஆனாலும் இந்த கூகுள் சரி கணக்கா சொல்லி இருக்குது, இலங்கையர்கள் இந்த செக்ஸ் தொடர்பான தேடல் அதிகமாக கூகுளை பயன்படுத்தியதாக. இது ஒரு இலங்கையில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்க வேண்டியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம். குறிப்பாக ஒரு விடயமுமா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஏற்கனவே 1500 ஆபாச இணையதளங்களை தடை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் இந்த நிலைமை காணப்படுகின்றமை மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். அடுத்த வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், கத்தோலிக்க ஆயர் பேரவையின் யோசனைக்கு எதிரான நிலைப்பாடு என்ற தலைப்பிலே தீட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு சாத்தியமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான அரசியல் தீர்வை காண்பதற்கு அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பேச்சுவார்த்தைகளை காலதாமதமின்றி ஆரம்பிக்க வேண்டியது அவசியம் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம், கடன் என்ற ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஓடுகிறார், அதை விட ஒரு பெரிய ஒரு பொதியோடு வட்டி என்று சுமந்து கொண்டு, இதுதான் நத்தார் பரிசு. அவர் அந்த வட்டி என்ற ஒரு பொதியை சுமப்பவரிடம் எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் ஒரு கோவணத்தோடு மாத்திரம் அந்த கார்ட்டூன் கனியுடைய கைவண்ணத்தில் அந்த கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். ரசூல், எங்களோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி.